நீங்கள் வர்த்தக பிரிவில் கல்வி கற்கின்ற இருந்தீங்கன்னு சொன்னால் ஏழாவது படித்து கொண்டிருக்கே ஒரு வருஷம் முடிஞ்ச உடனேயே நீங்கள் வந்து WITயில் சேர்ந்தீங்கன்னா அது உங்களுக்கு மிக உந்து சொத்தியாக அமையும். ஏன்னா WITயில் இருக்கிற சிலபஸை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் இருக்கிற முதல் 3 பாடங்களும் வந்து ஏழாவது முதலாவது லெவல், அதாவது தரம் 12ஆம் ஆண்டில் காணப்படுற பாடங்களாக தான் இருக்கும். அப்போ அதை வந்து நீங்கள் இலவாக பாஸ் பண்ணிக்கொள்ளலாம் எப்போ நீங்கள் ஏழாவது படித்து கொண்டிருக்கீங்க. அதை தொடர்ந்து நீங்கள் என்ன செய்யலாம் என்றால் ஏழாவது எக்ஸாம் எழுதிட்டு ரிசல்ட்ஸ் வரதுக்கு முதல்ல 2வது லெவலிலே வந்து நீங்கள் பூர்த்தி செய்து கொள்ளலாம். அதாவது இன்டர்மீடியட் லெவல்னு சொல்லும். இந்த லெவலில் டப் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிடலாம். இதை கம்ப்ளீட் பண்ணதுக்கு பிறகு நீங்கள் செய்ய வேண்டிய விடயம் என்னன்னு சொன்னால் ஃபைனல் லெவலில் வந்து தொடர்ந்து ஃபைனல் லெவலையும் உடனே கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஒரு 18-19 வயது உங்களுக்கு நிறம் முடிவடைக்கையே வந்து உங்கள்கிட்ட வந்து ஒரு கணக்கியல் துறையில் வந்து மிகச்சிறந்த ஒரு பட்டம் ஒன்று கற்கனரியாக இந்த WIT கற்கனரி இருக்குது. கூகுளுக்கு போனீங்கன்னா கூகுளில் வந்து www.witsl.lk என்று சொல்லி நீங்கள் இதை சர்ச் பண்ணிக்க உங்களுக்கு இதில் வந்து என்ன கிடைக்கும்னு சொன்னால் அதுக்கான WIT மெயின் டெஸ்க்போர்ட் கிடைக்கும். இந்த மெயின் போர்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுக்கான ஓப்பன் வெப்சைட் வரும். அதில் வர அந்த முதல் டிஸ்பிளே வந்து நீங்கள் ரீட் பண்ணி பார்க்கலாம், இல்லை கேன்சல் பண்ணிடலாம். பிறகு நியூ WIT இதுக்குள்ளே போனீங்கன்னு சொன்னால் ஹவு டு ரெஜிஸ்ட்ரேஷன் அந்த ஏரியா இருக்கும். அந்த ரெஜிஸ்டர் ஏரியாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸ் இங்கே கட்டாயம் இருக்குது. இந்த டீட்டெயில்ஸில் பாருங்கள், உங்களுக்கு தரப்பட்டிருக்கிற பேசிக் ரிக்யர்மெண்ட், நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் உங்களுக்கு தேவை, உங்களோட குவாலிஃபிகேஷன் என்ன இருக்கணும். இதில் ஒன்றும் இல்லை, நார்மலாக அப்ளிகேஷன் ஃபார்ம் நீங்கள் ஃபில் பண்ணுறீங்க. அதோட உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, பர்த் சர்டிஃபிகேட் காப்பி ஒன்று எடுக்கிறீங்க. இவை எல்லாமே வந்து ஒரு ஜேபியில் அடிச்சுனா ஸ்கூலில் இருக்க பிரின்சிபல் இல்லைன்னு சொன்னாலும் கூட ஒரு பேங்க்னு சொன்னால் மேனேஜர், தகுதி வாய்ந்த ஒரு சமய பெரியார்னு சொல்லுவோம். இவையில் எல்லாருமே வந்து யாராவது ஒரு ஆளுங்களுக்கு சப்மிட் பண்ணால் சரி. அதுக்கு பிறகு இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எக்ஸாம் வந்து ஜூலை இருக்கா, அதே மாதிரி நவம்பரில் ஒரு எக்ஸாம் இருக்கும். அதுக்கு பிறகு இந்த பேமெண்ட் சிஸ்டத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பேமெண்ட் சிஸ்டத்தில் பாரு என்ன இருக்குது. நார்மலாக வந்து ரெஜிஸ்டர் பண்ணுற ஆக்களுக்கு 4500 ரூபாயும், ஸ்பெஷல் ஸ்டூடெண்ட்ஸாக ஸ்கூலில் இருக்கிற ஆக்களுக்குன்னு சொன்னால் 4000 ரூபாயும் அறவிடணும். அங்கே இருக்க லேட் பேமெண்ட் சிஸ்டம் எங்களுக்கு தேவையில்லை. நாங்கள் ஏர்லியாகவே பே பண்ணிக்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்க வந்து எங்களுக்கு எந்த ஒரு இஷ்யூமே அதில் வரப்போகிறது இல்லை. ஸோ இதுக்கு பிறகு நீங்கள் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ இந்த ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷனில் பாருங்கள் என்ன சொல்லியிருக்கு, ஸ்டெப் பை ஸ்டெப்ஸ் ஒவ்வொரு ஸ்டெப்பை அவங்களுக்கான ப்ராசஸ் போட்டிருக்கிறாங்களா. அப்போ நீங்கள் ஈஸியாக அதை ரெஜிஸ்டர் பண்ணிக்கொள்ளலாம். இதில் முதலாவது அந்த ஆன்லைன் பேமெண்ட் சிஸ்டம் இருக்குது. நீங்கள் உங்களுக்கான கேஷ் அதில் செலுத்துறதுக்கான வசதிகளும் இங்கே செஞ்சு தந்திருக்கணும். இதில் உங்களோட பேசிக் டீட்டெயில்ஸை நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கான பேமெண்ட் அமௌண்ட்டுக்கான OTP வரும். அந்த OTP ஆன்லைன் பேமெண்ட் செஞ்சு கொள்ளலாம். அது பிறகு நீங்கள் செய்ய வேண்டிய விடியும். இந்த ஆன்லைன் பேமெண்ட் செஞ்சதுக்கு பிறகு டாக்குமெண்ட்ஸை வந்து எப்படி இமெயில் பண்ணுறது, அப்படி இல்லைன்னு சொன்னால் அவங்களோட அட்ரஸுக்கு அனுப்பிலும் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவைன்னு சொல்லி கீழே ரிக்வெஸ்ட் பண்ணிங்க. அந்த டாக்குமெண்ட்ஸை நீங்கள் அட்டாச் பண்ணுறீங்க, அதோட அவளுக்கு அனுப்பினா சரி. இங்கே இதுதான் மிக முக்கியமான ஒரு ஏரியா. என்னென்ன சப்ஜெக்ட் இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா 3 லெவல் ஆஃப் AITயை பொறுத்த வரைக்கும் 3 லெவல் இருக்குது. நீங்கள் PDFல டவுன்லோட் பண்ணிக்கொள்ளலாம். அங்கே கிளாஸ், இந்த கண்டக்ட், அது எல்லாமே எஜுகேஷன் சென்டர்ஸ் எங்கெங்கே அக்செப்ட் WIT சென்டரில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட இன்ஸ்டியூட்ஸ் என்னென்னு பார்த்துக்கொள்ளலாம். அதுக்கு பிறகு சிலபஸில் பார்த்தீங்கன்னு சொன்னால் லெவல் 1, 2, 3ன்னு சொல்லி நாங்கள் சொல்லுவோம். இந்த லெவல் 1ல் இருக்கிற சப்ஜெக்ட் எவ்வளவு, அதோட ஸ்டடி பேக் எவ்வளவுன்ற ப்ரைஸ் உங்களுக்கு டிஸ்பிளேலேயே பார்க்கணும். இது இல்லாமல் நீங்கள் வெப்சைட்டில் போய் வைக்க ஆறுதலாம் அழகாக நீங்கள் அதை ரீட் பண்ணி பார்த்துக்கொள்ளலாம். ஸ்டடி பேக்கை வந்து நீங்கள் உங்களோட ஹார்ட் காப்பி எடுக்கலாம், புத்தகமாக வாங்கிக்கொள்ளலாம். இல்லைன்னு சொன்னால் நீங்கள் சப் காப்பியாக வெப்சைட்லேயே டவுன்லோட் பண்ணியும் எடுத்துக்கொள்ளலாம். அதுக்கான பேமெண்ட்டை பண்ணிங்கன்னா சரி. ஃபர்ஸ்ட் லெவல், செகண்ட் லெவல் நீங்கள் ஒரேடியாக செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். அதே மாதிரி வந்து தேர்ட் லெவல் வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் 2 லெவலையும் கம்ப்ளீட் பண்ணிட்டு தேர்ட் லெவல் செஞ்சு கொள்ளலாம். நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா ஏறத்தாழ ஒரு 1,20,000 1,50,000 ரூபாய்க்குள்ளே நீங்கள் இந்த கோர்ஸை ஃபுல்லாகவே முடிச்சிடலாம். எக்ஸாம் ஃபீஸ், கிளாஸ் ஃபீஸ் எல்லாம் சேர்த்து நீட்டாக முடிச்சிடலாம். 2-3 வருஷம் எடுக்காமல் உண்மையாகவே ஒரு வருஷத்துக்குள்ளே நீங்கள் இந்த கோர்ஸை படித்து முடிக்கக்கூடிய வழிகாட்டு இருக்கும். சிறந்த ஒரு நான் முதல் சொன்னது தான், நல்ல ஒரு ஆசனம் உங்களுக்கு டீச்சர்ஸ் உங்களுக்கு கிடைக்க, நல்ல ஒரு வழிகாட்டு கிடைக்க நீங்கள் வழி ஈஸியாக படிச்சிடலாம். ஆன்சர் இது இல்லாமல் உங்களுக்கு ஆன்சர் சீட், பாஸ் பேப்பர்ஸ் தேவைன்னு சொன்னாலும் நீங்கள் WIT இன்ஸ்டியூட் நாராயணப்பேட்டையில் கொழும்பு நாராயணப்பேட்டையில் இருக்கிற WIT இன்ஸ்டியூட்டில் வந்து நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இது இல்லாமல் WIT சென்டர்ஸ்லையும் வந்து ரிக்வெஸ்ட் பண்ணிக்க உங்களுக்கு பை போஸ்ட்டில் பாஸ் பேப்பர்ஸ் இது எல்லாமே உங்களுக்கு கட்டாயம் உங்களுக்கு டாக்குமெண்ட்ஸில் அனுப்பிடணும். இது இல்லாமல் இந்த எக்ஸாம் எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட எக்ஸாம் ஒன்று வந்து ஜனவரியில் ஒரு எக்ஸாம், அதே மாதிரி ஜூலையில் வருஷத்தில் 2 தடவை உங்களுக்கு எக்ஸாம் நடக்கும். இதில் மிக முக்கியம் நான் ஹைலைட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். எக்ஸாம் வந்து தமிழ், சிங்களம், இங்கிலீஷ்ன்ற 3 மொழிகளையும் நடக்கும். அப்போ நீங்கள் ஃபுல்லாகவே இந்த கோர்ஸை வந்து தமிழில் படிக்கணும், தமிழில் படித்து முடிக்கலாம், இங்கிலீஷில் படித்து முடிக்கலாம். ஏன்னா
பெட்டர் ஐடியா நான் சொல்கிறது வந்து நீங்கள் இங்கிலீஷில் படிக்கிறதா நல்ல மெயின்னு சொன்னால் அது உங்களுக்கு ஃப்யூச்சரில் வந்து நிறைய ஹெல்ப் பண்ணி நீங்கள் ஹையர் ஸ்டடீஸ் படிக்க இன்னும் ஹையர் ஸ்டடீஸுக்கு போய்க்கு இது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் இங்கிலீஷில் படிக்கிறதுக்கு பெட்டர் ஐடியா. இல்லைன்னு சொன்னால் நீங்கள் தமிழில் படிச்சுட்டு லேச்சோட அடுத்த லெவலில் போகலாம். நான் படிக்க வந்து நான் கட்டாயம் நான் தமிழ்லாம் பிக்கப் படிச்சேன்னா அதுக்கப்புறம் தான் இங்கிலீஷை பிக்கப் பண்ணிக்கொண்டேன்னா. அதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்ளிகேஷன் க்ரைட்டீரியா நார்மல் ஏரியா நார்மல் கண்டிஷன் தான் நான் முதல்ல உங்களுக்கு சொன்ன அதே கண்டிஷன் தான் நீங்கள் சொல்லியிருக்கேன். நீங்கள் இதை ஃபாலோ பண்ணிக்கொள்ளலாம். இது இல்லாமல் WIT சென்டரை பொறுத்த வரைக்கும் ஒரு ஏரியா இருக்குது, பிஸ்னஸ் ஸ்கூல்னு சொல்லி ஒரு பகுதி, அதாவது டிபார்ட்மெண்ட் வச்சுருக்கிறாங்க. இங்கே வந்து 2 கோர்ஸ் பிரதானமான கோர்ஸை சொல்லினோம். இந்த 2 கோர்ஸில் பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து டிப்ளமா இன் அக்கௌண்டிங் அண்ட் ஃபைனான்ஸ், அதே மாதிரி ஹையர் டிப்ளமா இன் அக்கௌண்டிங் ஃபைனான்ஸ். இது வந்து ஒரு டிகிரிக்கு முதல் நீங்கள் உங்களுக்கு கணக்கியல் துறையில் வந்து நீங்கள் இன்னும் மேலே போகணும், உங்களுக்கு நல்ல ஒரு டிகிரி ஒன்று தேவைன்னு சொன்னால் நீங்கள் வந்து டிப்ளமா இன் அக்கௌண்டிங்கை முதல் செய்யணும். இது ஒரு கண்டினியூ கோர்ஸ். டிப்ளமா அக்கௌண்டிங் முதல் முடிக்கிறீங்க, அதுக்கப்புறம் ஹையர் டிப்ளமா நீங்கள் செய்யணும். இந்த டிப்ளமா இன் அக்கௌண்டிங் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு வருஷத்துக்கான கோர்ஸாக இருக்கும். இந்த ஒரு வருஷத்துக்கான கோர்ஸில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபஸ்ட் செமஸ்டர் 1 செமஸ்டர் 2 இருக்குது. இந்த செமஸ்டர் ஈச் செமஸ்டரில் வந்து உங்களுக்கு ஏறத்தாழ 5 பாடங்கள் ஒவ்வொரு செமஸ்டர்லேயும் இருக்கும். இந்த ஃபஸ்ட் செமஸ்டர் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்க உங்களுக்கு வந்து செகண்ட் செமஸ்டர் அதாவது ஹையர் டிப்ளமா நீங்கள் செய்யலாம். ஹையர் டிப்ளமா கம்ப்ளீட் பண்ணதுக்கு பிறகு உங்களுக்கு வந்து ஒரு டிகிரிக்கு டிரெக்டாக போகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். A-level முடித்த ஒரு ஆட்கள் வந்து இந்த ஹையர் டிப்ளமாக்கான செய்கிறதுக்கு முதல் நீங்கள் கட்டாயம் வந்து டிப்ளமா இன் அக்கௌண்டிங் அண்ட் ஃபைனான்ஸுன்ற அந்த எலிஜிபிலிட்டி கோர்ஸை வந்து நீங்கள் 1 year கம்ப்ளீட் பண்ணணும். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் எலிஜிபிலிட்டி இருக்குது பாருங்கள். டிப்ளமா செய்கிறதுக்கான எலிஜிபிலிட்டி வந்து A-level நீங்கள் வந்து ஒரு 3 பாடம் பாஸ் பண்ணியிருந்தால் சரி. அப்படி இல்லை உங்களோட A-level நீங்கள் எழுதியிருக்கிறீங்க ரிசல்ட்ஸ் இன்னும் வரையிலன்னு சொன்னால் நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். ரிசல்ட்ஸ் வந்தோன்னே அதற்கான வேலிடேஷன் வந்து எலிஜிபிளாக மாறுவீங்க. அது பாருங்கள் சொல்லியிருக்காங்க A-level ரிசல்ட்ஸுக்கு பிறகு நீங்கள் டிப்ளமா இன் அக்கௌண்டிங் அண்ட் ஃபைனான்ஸ் செய்கிறீங்க. அது 1 yearக்கான கோர்ஸ் செஞ்சதுக்கு பிறகு நீங்கள் ஹையர்ஸ்ட் டிப்ளமாவுக்கு போகலாம். ஹையர்ஸ்ட் டிப்ளமா முடித்ததுக்கு பிறகு உங்களுக்கான டிகிரிக்கான ஒரு பாத்வேயை வந்து க்ரியேட் பண்ணி நான் முதல் சொன்னது தான். இது டிப்ளமா இன் அக்கௌண்டிங் ஒரு ஸ்டார்டிங் லெவலாக இருக்கும். அதுக்கு அடுத்த லெவலில் வந்து ஹையர்ஸ்ட் டிப்ளமா இன் அக்கௌண்டிங்காக இருக்கும். அது முடியத்தான் நீங்கள் ஒரு லீடிங்கில் ஒரு டிகிரி ஒன்று செய்கிறதுக்கான இருக்கும். இதுன்ற ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த டிப்ளமா செய்கிறதுக்கு வந்து ஏறத்தாழ 1,20,000 முடியும். அதில் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ வந்து 10,000 ரூபாயும், செமஸ்டர் ஃபீஸ் வந்து 55,000 ரூபா ஒரு செமஸ்டருக்கு, அப்புறம் 2 செமஸ்டருக்கு வந்து 1,10,000 ரூபாயும் முடியும். இந்த ஹையர் டிப்ளமா நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்க உங்களுக்கு என்னென்னா உங்களுக்கு ஒரு சக்ஸஸ்ஃபுல் கம்ப்ளீட் ஒரு உங்களோட பேருக்கு பின்னுக்கு நீங்கள் போட்டுக்கொள்ளலாம். டிப்ளமா இன் அக்கௌண்டிங்கிற ஒரு தகுதியை போட்டுக்கலாம். அதுக்கான சர்டிஃபிகேட்லாம் உங்களுக்கு ஷூராக கிடைக்கும். இதுக்கான அப்ளிகேஷன் வந்து இந்த சேம் ஆன்லைன்லேயே இருக்குது. நீங்கள் இங்கே வந்து நார்மலாக அப்ளிகேஷனை கிளிக் பண்ணிக்க உங்களுக்கான அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக கிடைச்சிடும். மேலதிக விவரங்களை வந்து நீங்கள் WIT இன்ஸ்டியூட் கான்டாக்ட் பண்ணிக்க அவங்கள ஆட்டோமேட்டிக்காக சொல்லுவீங்க. அது இல்லாமல் நீங்கள் வெப்சைட்லேயே உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் தந்திருக்கணும். இப்போ ஹையர்ஸ்ட் டிப்ளமா எப்படின்னு சொன்னால் இது வந்து AIT கம்ப்ளீட் பண்ண ஒரு ஆள் வந்து டிரெக்டாகவே நீங்கள் ஹையர்ஸ்ட் டிப்ளமா இன் அக்கௌண்டிங் இந்த கோர்ஸுக்குள்ளே நீங்கள் வந்துடலாம். அதாவது 2 வருஷ கோர்ஸ். ஆனால் உண்மையாகவே வந்து நீங்கள் WIT கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறீங்க, AIT மெம்பர்ஷிப்பாக இருக்கிறீங்கன்னு சொன்னால் நீங்கள் இந்த ஃபைனல் லெவல் மட்டுமே செய்யணும். ஃபர்ஸ்ட் லெவல் அந்த டிப்ளமா லெவல் வந்து செய்ய தேவையில்லை. இப்போ டிப்ளமா லெவல் 6 செய்யணும்னு சொன்னால் A-level செய்திருக்கிறார்கள் இந்த டிப்ளமா லெவல் செய்யணும். உங்களுக்கு தந்திருக்கிறதில் பாருங்கள் ஒன்று A-level பாஸ் பண்ணாக்கள், டிப்ளமா முடித்தாக்கள், இல்லைன்னு சொன்னால் மெம்பராக இருக்கிறார்கள் வந்து டிரெக்டாகவே நீங்கள் ஹையர்ஸ்ட் டிப்ளமா இன் அக்கௌண்டிங் அண்ட் ஃபைனான்ஸுக்கு போகலாம். இது வந்து ஒரு 1 year கோர்ஸாக இருக்குது. இந்த 1 year கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணேக்கு வந்து உங்களுக்கு ஹையர்ஸ்ட் டிப்ளமா இன் அக்கௌண்டிங்கிற டிகிரி ஒரு குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். இதுவும் பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வந்து ஒரு 10,000 நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ பண்ணணும். நீங்கள் டிப்ளமாவுக்கு ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்கன்னா இங்கே ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் பே பண்ண தேவையில்லை. அதே மாதிரி வந்து செமஸ்டர் ஃபீஸ் வந்து 62,500 ரூபாயாக இருக்கும் ஒரு செமஸ்டருக்கு. அப்புறம் 2 செமஸ்டருக்கு பார்க்க உங்களுக்கு 1,25,000 ரூபாயாக இருக்கும். இது இல்லாமல் வந்து இதில் பார்த்தீங்கன்னா மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. நார்மலாக வந்து ஒரு மாதத்துக்கு நீங்கள் 10,000 இல்லைனா 12,000 பே பண்ணி இந்த கோர்ஸை வந்து கம்ப்ளீட் பண்ணுறதா இருக்குது. இதுவும் வந்து உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் நான் கீழே வந்துருக்கேன் பாருங்கள். இதில் வந்து அவங்களோட கண்டக்ட் டீட்டெயில்ஸ் இருக்குது, ஃபேஸ்புக் இருக்குது, இன்ஸ்டாகிராம் இருக்குது, லிங்க்இன் இருக்குது, அதே மாதிரி வாட்ஸ்அப் நம்பர்ஸ் இருக்குது, இமெயில், இது எல்லாத்துலேயும் மூலம் நீங்கள் கண்டக்ட் பண்ணிக்கொள்ளலாம். இதெல்லாம் இந்த WIT இன்ஸ்டியூட்டில் இருக்கிற மிக முக்கியமான ஒரு பெனிஃபிட்டாக உங்களுக்கு இருக்கும். அப்போ WIT பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஆரம்ப லெவல். நீங்கள் அக்கௌண்டிங் ஃபீல்டில் உங்களுக்கு இருக்கிற ஆரம்ப லெவல் தான் இங்கே இருக்குது. உங்களுக்கு தேவையான எல்லா டீட்டெயில்ஸுமே அவங்களோட வெப்சைட்டில் டிரெக்டாகவே இருக்கும். எக்ஸாம் ஃபீஸ் எவ்வளவு, ஃபுல் டீட்டெயில்ஸும் பாஸ் பேப்பர்ஸ் என்ன மாதிரி நீங்கள் இதில் ஒவ்வொரு வெப்சைட்டாக போக வைக்க ஒவ்வொரு லிங்க்லேயும் போகும்போது உங்களுக்கு என்ன ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்துருக்கணும். WIT பொறுத்த வரைக்கும்
A-லெவலுக்கு பிறகு அட்வான்ஸ் அக்கௌண்ட்ஸ் நீங்கள் படிக்க அந்த அட்வான்ஸ் அக்கௌண்ட்ஸில் வர முதலாவது படிக்கல்னு நான் சொல்லுவேன். இதை இந்த WTA படிச்சுட்டு நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு வைக்கும் அட்வான்ஸ் ஃபைனான்ஷியல் ஃபீல்டு நீங்கள் அட்வான்ஸாக போகும்போது WTA வந்து இருக்கிற சிலபஸ் வந்து உங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணும். உண்மையாகவே அந்த கட்டங்கள் வந்து மிகவும் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு படிச்சுட்டு வந்து. நீங்கள் இல்லை வங்கித்துறையில் நான் வேலை செய்ய போகிறேன், நான் வங்கித்துறைக்குள்ளே போக போகிறேன்னு சொன்னால் நீங்கள் வங்கித்துறையில் போகிறதுக்கான இன்னொரு வழிவகை நான் சொல்கிறோம். இங்கே நாங்கள் சொல்லுவோம் IBSLன்னு சொல்லுவோம், அதாவது இன்ஸ்டியூட் ஆஃப் பேங்கர்ஸ் ஆஃப் ஸ்ரீலங்காஸ். இந்த கோர்ஸை வந்து நீங்கள் படிச்சிங்கன்னு சொன்னால் இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா 2 லெவல் இருக்குது. இந்த 2 லெவலையும் கம்ப்ளீட் பண்ணிக்க வந்து நீங்கள் வங்கித்துறையில் வந்து உங்களுடைய நிலையினை உறுதிப்படுத்திக் கொள்ள முடியும். A-லெவலுக்கு பிறகு வங்கித்துறைக்குள்ள வேலைக்கு போகிற நீங்கள் வந்து ஒரு உதவியாளராக போகலாம், அல்லது வந்து குறிப்பிட்ட ஒரு அடிப்படை ஸ்டாஃப் லெவலில் நீங்கள் போகிறீங்கன்னு சொன்னால் இந்த ஸ்டாஃப் லெவலில் வந்து நீங்கள் அசிஸ்டன்ட் மேனேஜர் லெவல் அது உச்ச லெவலுக்கு அடைகிறதுக்கு வந்து நிச்சயமாக IBSLன்ற ஒரு கோர்ஸை முடிச்சிருக்கணும். இந்த 2 IBSL கோர்ஸை பொறுத்த வரைக்கும் நான் மிக முக்கியமான விஷயம் சொல்லணும் வந்து இதை வந்து நீங்கள் தமிழ் மொழி மூலமே உங்களுடைய கற்கைகளை முடிச்சுக்கொள்ள முடியும். நாங்கள் இப்போ பார்க்க போகிற அடுத்த விடயம் வந்து பார்த்தீங்கன்னா IBSLன்றது இன்ஸ்டியூட் ஆஃப் பேங்கர்ஸ் ஆஃப் ஸ்ரீலங்கா. இந்த இன்ஸ்டியூட் ஆஃப் பேங்க் ஆஃப் ஸ்ரீலங்காவில் முக்கியமாக இருக்கிற விடயங்களை பார்த்தீங்கன்னா பேங்கிங் கோர்ஸில் நீங்கள் வங்கியல் துறையில் நீங்கள் அதிகமாக ஈடுபாடு உடையவர் வங்கியல் துறையில் நீங்கள் சேர போகிறீங்கன்னு சொன்னால் இந்த IBSLன்ற எக்ஸாம் வந்து கட்டாயம் நீங்கள் செஞ்சுருக்க வேணும். நீங்கள் எப்போ ப்ரொமோஷன் ஒன்று மேனேஜர் லெவலுக்குள்ளே போவைக்க அசிஸ்டன்ட் மேனேஜர் லெவலுக்கு போவைக்க இது கட்டாயம் உங்களுக்கு தேவைப்பட்ட ஒன்றா இருக்குது. IBSL.lkன்னு சொல்லி வந்தீங்கன்னு சொன்னால் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான டேஷ்போர்ட் ஒன்று வரும். இந்த டேஷ்போர்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நார்மலாக வந்து ஃபுல் டீட்டெயில்ஸும் உங்களுக்கு வந்திருக்கணும். இது இல்லாமல் அவங்களோட நியூ அப்டேஷன் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லியும் நீங்கள் இந்த இதில் பார்க்கலாம். அதில் கோர்ஸ் ஃபீஸில் இருந்து ஃபுல்லாக எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு தந்திருக்கணும். இதுலேயும் நாங்கள் WTA இந்த மாதிரி பார்த்தோமோ அதே மாதிரியானது தான் இங்கே வந்து கொஞ்சம் அனலிட்டிக்காக தந்திருப்பேன். நம்ம எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறோம்ன்றது ஏறத்தாழ இப்போயே பாருங்க, நீங்கள் இந்த ஸ்க்ரீனில் பார்க்கலாம் 2,50,000 ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட படித்து பாஸ் அவுட் ஆன ஆக்களாக இருக்கணும். அப்போ வங்கியல் துறையில் நீங்கள் வேலை செய்யணுமென்ற ஒரு கனவோடு இருக்கிற A-லெவல் O-லெவல் படிக்கிற ஆக்கள் வந்து நீங்கள் கட்டாயம் இதை வந்து இந்த IBSLன்ற கோர்ஸை வந்து செய்யணும். இதில் செய்து முடித்தா தான் நீங்கள் ஒரு மேனேஜர் லெவலுக்குள்ளே போகலாம். இங்கே வந்து 2 சிலபஸ் ஓல்டு நியூ சிலபஸில் பார்த்தீங்கன்னா நியூ சிலபஸ் தான் நாங்கள் புதுசாக ரெஜிஸ்டர் பண்ணுறாங்களுக்கு இப்போ உங்களுக்கு கிடைக்கும். ஓல்டு சிலபஸ்ன்றது ஏற்கனவே ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிறார்கள், அவைகளுக்கு ஓல்டு சிலபஸை கண்டினியூ பண்ணி கொண்டு இருந்தால் அவைகளுக்கு அதில் எக்ஸாம் நடக்கும். உங்களுக்கு வந்து புதுசாக ரெஜிஸ்டர் பண்ணுறாங்களுக்கு நியூ சிலபஸ் தான் வரும். இந்த நியூ சிலபஸில் பார்த்தீங்கன்னா டிப்ளமா பேங்கிங் அண்ட் ஃபைனான்ஸும் ஹையஸ்ட் டிப்ளமா இன் பேங்கிங் அண்ட் ஃபைனான்ஸ் 2 செக்டரில் கொண்டு வரணும். இதில் டிப்ளமா இன் பேங்கிங் அண்ட் ஃபைனான்ஸ் இந்த கிளாஸ் ஃபீஸ் வந்து போட்டிருக்கணும். நீங்கள் அது கிளாஸ் ஃபீஸையும் பார்க்கலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்களும் இந்த கிளாஸ் வந்து வவுனியாலேயே நாங்கள் பார்த்தீங்கன்னா வவுனியா மட்டும் இல்லாமல் எல்லா நகரங்களையும் வந்து இதற்கான கிளாஸஸ் போகுது. இங்கே வந்து நீங்கள் படிக்கிற மெத்தட் அப்படின்னு சொன்னால் இதில் சிலபஸில் வந்து ஃபஸ்ட்டாக டிப்ளமா லெவல் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் ஹையஸ்ட் டிப்ளமா. இந்த டிப்ளமா லெவலை பொறுத்த வரைக்கும் மொத்தம் நீங்கள் வந்து செய்ய வேண்டிய பாடங்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து ஒவ்வொரு செமஸ்டர்லையும் வந்து நீங்கள் எடுக்க வேண்டிய பாடங்கள் வந்து இங்கே தந்திருக்கிறேன் பாருங்க. இதில் ஆப்ஷன் இருக்குது. ஆப்ஷனில் வந்து நீங்கள் ஒவ்வொரு செமஸ்டர்லையும் ஒரு பாடத்தை ஆப்ஷனாக செலக்ட் பண்ணணும். 2 பாடங்களில் 1 ஆப்ஷனாக நீங்கள் செலக்ட் பண்ணி கொள்ளலாம். இது இல்லாமல் மேலே இருக்கிற கட்டாய பாடங்களும் நீங்கள் செய்ய வேண்டியதாக இருக்குது. உங்களுக்கான பேசிக் குவாலிஃபிகேஷன் என்னென்னு சொன்னால் A-லெவலில் வந்து நீங்கள் 3 பாஸ் இருந்தால் சரி. A-லெவலில் வந்து சிம்பிள் 3S இருந்தால் கூட நீங்கள் இந்த IBSLல ஸ்டார்ட் பண்ணி கொள்ளலாம். அது இல்லாமல் அதை விட மேலே ஹையர் நாலேஜ் இருக்க ஹையர் குவாலிஃபிகேஷன் இருக்க நீங்கள் அதையும் இங்கே காட்டி சேர்ந்து கொள்ள முடியும். இந்த ஃபர்ஸ்ட் லெவலில் கம்ப்ளீட் பண்ணது பிறகு உங்களுக்கு செகண்ட் லெவல் வருது. அது வந்து ஹையஸ்ட் டிப்ளமா இன் பேங்கிங் அண்ட் ஃபைனான்ஸ்ன்ற பாடம். இதுலேயும் வந்து 2 செமஸ்டர் வரும். இந்த 2 செமஸ்டரும் சேர்த்து மொத்தம் 6 சப்ஜெக்ட். இந்த 6 இல்லாமல் நீங்கள் ஒவ்வொரு செமஸ்டருக்கும் அங்கே நாங்கள் டிப்ளமாவில் பார்த்த அதே தான் ஒவ்வொரு பாடங்கள் ஆப்ஷனாக நீங்கள் எடுத்துக்கொள்ளணும். அப்போ ஹையஸ்ட் டிப்ளமா சேர்த்துக்கும் போது நீங்கள் டிப்ளமா கம்ப்ளீட் பண்ணிக்க தான் உங்களுக்கான டீட்டெயில்ஸ் உங்களுக்கான கோர்ஸை வந்து நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இதில் பாருங்கள், இந்த ஹையஸ்ட் டிப்ளமா மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய கோர்சஸ் வந்து IBSL காட்டணும். இந்த IBSLக்கான எவ்வளவு ஃபீஸ் முடியும்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு பேசிக்காக நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி ஆனுவல் பேமெண்ட்ஸ் நீங்கள் செய்ய வேண்டி வரும். அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வந்து நார்மலாக இப்போதைக்கு 5,000 தான் இருக்குது. லேட் ஃபீஸை நான் கன்சிடர் பண்ண தேவையில்லை. என்னென்னு சொன்னால் லேட் ஃபீஸ் வந்து 10% ஆட் ஆகும். ஆனால் அதை கன்சிடர் பண்ண தேவையில்லை. ஒன் டைமில் ரெஜிஸ்ட்ரேஷன் செய்ய.
இதமான மேலதிக விடயங்களையும் வந்து நீங்கள் ஐபிஎஸ்எலுக்கு கண்டெக்ட் பண்ணுங்க. ஐபிஎஸ் இந்த நார்மலாக இந்த வெப்சைட்டுக்கு வேறு இருக்கும்போது உங்களுக்கு கண்டெக்ட் ஆஸ்ன்ட்டு இருக்கும் பாருங்கள். அதில் வந்து ஐபிஎஸ் தொடர்பான ஃபுல் டீட்டெயில்ஸுமே இருக்குது. நீங்கள் இதை எடுத்துக்கொண்டு என்ன செய்யலாம்னு சொன்னால் அவங்களுக்கு கொண்டு கால் பண்ணியும் கேட்கலாம். இல்லைன்னு சொன்னால் பை இமெயிலோ இல்லைன்னு சொன்னால் பை போஸ்ட்லேயும் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எடுத்துக்கொள்ளலாம். இந்த ஸ்டூடெண்ட்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷனை பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுக்கான தேவையான பேசிக் ரிக்யர்மெண்ட் தான் இருக்கணும். இதில் பேசிக் ரிக்யர்மெண்ட் ஒன்றுமே இல்லை. நார்மலாக A லெவலில் நீங்கள் பாஸ் இருக்கணும். 3 பாடம் பாஸ் பண்ணியிருந்தால் நீங்கள் தெரிவாகலாம். இதுக்கு வந்து இந்த கோர்ஸுக்கு ரெஜிஸ்டர் ஆகி இந்த கோர்ஸை நீங்கள் படிக்க ஆரம்பிக்கலாம். இதை எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறதுன்றதும் இங்கே வந்து ஆன்லைன்லேயே ரெஜிஸ்டர் பண்ணலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்யணும்னா நீங்கள் உங்களுக்கு அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி நீங்கள் ஃபில் பண்ணி நீங்கள் சென்ட் பண்ணால் சரி வித் பேமெண்ட்டோட. இதில் வந்து டாக்குமெண்ட்ஸ் அனுப்பிக்க நீங்கள் எல்லாம் முக்கியமாக கவனிக்க வேண்டியபடியும் உங்களோட டாக்குமெண்ட்ஸ் வந்து ப்ரூ காப்பியாக வந்து ஒரு ஜேபியாலேயோ இல்லாட்டி ஒரு லோயராலேயோ இல்லைன்னு சொன்னால் கிராம சேவராலேயோ இல்லைன்னு சொன்னால் உங்களோட ஸ்கூல் பிரின்சிபலாலேயோ செய்து கொள்ள முடியும். அப்போ நீங்கள் அதை ரெஜிஸ்ட்ரேஷன் அனுப்பினதுக்கு பிறகு உங்களுக்கான சிலபஸ் உங்களுக்கான மெம்பர்ஷிப் டீட்டெயில்ஸ் இதெல்லாமே வந்து உங்களுக்கு கட்டாயமாகவே வந்து அனுப்பிடும். இதில் இருக்கிற பெனிஃபிட் வந்து இந்த கோர்ஸ் முடித்ததுக்கு பிறகு நீங்கள் லைஃப் மெம்பர்ஷிப் எடுத்துக்கொள்ளும். அதே மாதிரி அசோசியேட் மெம்பர்ஷிப் எடுத்துக்கொள்ளும். அப்போ இது வந்து உங்களுக்கான ஒரு அடிஷ்னல் ஃபைனான்ஷியல் அண்ட் பேங்கிங் செக்டரில் நீங்கள் ஃபைனான்ஸ் இன்ஸ்டியூட்டாக இருக்கலாம் அல்லது பேங்கிங் செக்டரில் இருக்கலாம். வேலைக்கு போவைக்கு உங்களுக்கு அடிஷ்னல் டீட்டெயில்ஸாக அடிஷ்னல் குவாலிஃபிகேஷனாக உங்களுக்கு இருக்குது. இது இல்லாமல் இந்த எக்ஸாம் ஏரியாவுக்குள்ளே வந்தீங்கன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கான கிளாஸஸ் ஃபீஸ் எக்ஸாம் ஃபீஸ் போட்டிருக்கீங்க பாருங்க. இந்த எக்ஸாம் ஃபீஸை வந்து நானே இந்த ஐபிஎஸ்எல்லையும் டபிள்யூடியும் ரெக்கமெண்ட் பண்ணுறேன்னு பேசிக்கான்னு சொன்னால் உண்மையாகவே ஒரு வறுமை கோட்டில் மிடில் கிளாஸ் இருக்கைக்கு வந்து பெரிய அளவு தொகை இன்வெஸ்ட் பண்ண படிக்கிறது கஷ்டம்னு சொன்னால் நீங்கள் அட்லீஸ்ட் வந்து டபிள்யூடி அல்லது ஐபிஎஸ்சில் படிக்க இதில் செலவு வந்து குறைவாக இருக்கும். உண்மையாக பாருங்கள் டிப்ளமோ இன் பேங்கிங் அண்ட் ஃபைனான்ஸுக்கு டிபிஎஃப்க்கு வந்து 6500. ஹையஸ்ட் டிப்ளமா படிக்கிறதுக்கு ஒரு பாடத்துக்கு வந்து 8500. இது வந்து ப்ரைஸ் வந்து எக்ஸாம் ஃபீஸ் போட்டிருக்கணும், ஒரு பாடத்துக்கு தான் போட்டிருக்கணும். ஒன் டைமில் நீங்கள் அதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் செய்யக்கு வந்து உங்களுக்கு லேட் ஃபீஸ் பே பண்ண வேண்டிய எந்த ஒரு தேவைப்பாடுமே இங்கே இருக்காது. அப்போ பே பண்ணுற மெத்தட்ஸ் உங்களுக்கு தந்திருக்கணும். இது இல்லாமல் உங்களுக்கு இன்னொரு ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. இந்த ஐபிஎஸ்எல் லைப்ரரியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கொழும்புக்கு அண்டிய பகுதியில் இருப்பீங்களா இருந்தால் ஐபிஎஸ்எல் லைப்ரரியை வந்து ஃப்ரீயாகவே நீங்கள் அக்சஸ் பண்ணிக்கொள்ளும். இங்கே வந்து உங்களுக்கு தேவையான புக்ஸ் எல்லாமே இருக்கும். இது இல்லாமல் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆன்லைனில் ரெஜிஸ்டர் பண்ணியும் நீங்கள் இதுக்கான ஆக்சஸ் எடுத்துக்கொள்ளலாம். இங்கே நான் காட்டுற இந்த மை ஐபிஎஸ்எல்ன்ற ஏரியாவில் வந்து உங்களுடைய பேசிக் டீட்டெயில்ஸில் வந்து நீங்கள் எடுக்கிற ரிசல்ட்ஸில் வந்து அதே மாதிரி உங்களை பற்றி உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் நீங்கள் வேறு ஏதாவது டிகிரி குவாலிஃபிகேஷன் பற்றி இருக்கிறீங்கன்னா இது எல்லாமே வந்து இந்த மை ஐபிஎஸ்எல்ல இருக்கும். அப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் இப்போ எந்த மை ஐபிஎஸ்எல்ன்ற போர்ட்டபிளில் நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். அப்போ இதில் வந்து உங்களுக்கு ஒன்றும் இல்லை. நார்மலாக உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்ட் நீங்கள் ஐபிஎஸ்சி ரெஜிஸ்டர் ஆனது பிறகு உங்களுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் இங்கே செஞ்சு கொள்ளையிலும். உங்களோட இமெயில் அட்ரஸ் நீங்கள் எந்த இமெயில் அட்ரஸ் கொடுக்குறீங்களோ அதை வந்து இங்கே யூசர் நேமாக யூஸ் பண்ணிக்கொள்ளையிலும். அதே மாதிரி வந்து நீங்கள் உங்களோட பாஸ்வேர்டு வந்து நீங்கள் உங்களுக்கான என்ன மாதிரியான பாஸ்வேர்டு நீங்கள் மெயினாக கன்சிடர் பண்ணி இதில் ரெஜிஸ்ட்ரேஷன் செய்யும்போது நீங்கள் என்ன பாஸ்வேர்டு கொடுத்தீங்களோ அந்த பாஸ்வேர்டை கொடுப்பீர்கள். இதன் மூலம் உங்களுக்கு லாகின் ஆகிக்கொள்ள முடியும். இந்த லாகின் ஆனீங்கன்னு சொன்னால் இதில் வந்து உங்களுக்கு இருக்கிற உங்களுடைய பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். ஈவன் நீங்கள் உங்களுடைய ஃபோட்டோஸை அப்லோட் பண்ணிக்கொள்ளலாம் வேணும்னு சொன்னால் உங்களுக்கு என்னென்ன ஃபோட்டோஸ் இருக்குது அந்த உங்களோட பேசிக் ஃபோட்டோஸை அப்லோட் பண்ணிக்கொள்ளும். சூட்டபிளான ஃபோட்டோஸை நீங்கள் செஞ்சால் நல்லா. ஸோ உங்களோட ஃபோட்டோஸை நீங்கள் அப்லோட் பண்ணிட்டீங்க. இது வந்து நீங்கள் லேட்டாகவும் செஞ்சுக்கலாம். ஏதாவது எமர்ஜென்சியில் ஜஸ்ட் நான் உங்களுக்கு காட்டுறேன் இந்த மை ஐபிஎஸ்எல் என்ன பெனிஃபிட் உங்களுக்கு இருக்குதுன்னு சொல்லிடுறத. இந்த ஃபோட்டோ அப்லோட் பண்ணது பிறகு பார்த்தீங்கன்னா உங்களோட பேசிக் இன்ஃபர்மேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே வந்து அப்லோட் பண்ணியிருப்பினோம். உங்களோட என்ன மாதிரியான அட்ரஸ் அதே மாதிரி வந்து நீங்கள் என்னென்ன கோர்ஸுக்கு எலிஜிபிலிட்டியாக இருக்கிறீங்க நீங்கள் விரும்பினா நீங்கள் என்னென்ன கோர்ஸுக்கு படிக்கலாம் என்று நான் ஏற்கனவே இந்த ஐபிஎஸ்சில் கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறேன். நான் லைஃப் மெம்பர்ஷிப் எனக்கு இருக்கிறதால வந்து எனக்கு அடிஷ்னலாக இருக்கிற கோர்ஸோட டீட்டெயில்ஸஸ் அதோட பேமெண்ட்ஸ் அமௌண்ட் அது எப்போ ஸ்டார்ட் ஆகுது எப்போ முடியுது இதற்கான டீட்டெயில்ஸ் இங்கே இருக்கும். இது இல்லாமல் அது இந்த ஐபிஎஸ்சில் முக்கியமான டீட்டெயில்ஸ் அவங்களோட டைம் டேபிளாக இருக்கலாம், எக்ஸாம்ஸ் எப்போ இருக்குது, மெம்பர்ஸ் அப்ளிகேஷன் நான் இப்போ போட்டிருந்தேன் என்ன மாதிரி இருக்கும், இதுன்ற ஃபுல் டீட்டெயில்ஸும் வந்து உங்களுக்கு இங்கே டிஸ்பிளே ஆகும். நீங்கள் எப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். நான் உண்மையாக இதெல்லாம் ஐபிஎஸ்எல் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணதால் எனக்கு இந்த டீட்டெயில்ஸ் இது இல்லை. நான் ஆல்ரெடி குவாலிஃபை ஆனால் அப்போ அதால் வந்து எனக்கு இந்த டீட்டெயில்ஸ் இல்லை. மற்றபடி நீங்கள் ஃபாலோ பண்ணக்கு வந்து உங்களுக்கான டீட்டெயில்ஸஸ் அப்டேட் ஆகும். நான் உங்களுக்கு இப்போ இந்த மெம்பர்ஷிப்புன்ற இதை காட்டுறேன். அப்போ பேமெண்ட்ஸில் டீட்டெயில்ஸ்லேருந்து எல்லாமே வரும். நான் உங்களுக்கு இந்த மெம்பர்ஷிப்புன்ற இதை காட்டுறேன்.
இதில் பார்த்தீங்கன்னா இந்த மெம்பர்ஷிப் இருக்குது பாருங்கள், எலிஜிபிலிட்டி ஸ்டேட்டஸ்லேயே இருக்குது. நான் இப்போ வந்து அசோசியேட் மெம்பராக இருக்கிறேன் ஐபிஎஸ்எல் லைஃப் டைம் மெம்பர்ஷிப். ஸோ இதுதான் பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ். அப்போ இந்த ஐபிஎஸ்சில் நீங்கள் செய்யக்க வந்து உங்களுக்கான இந்த குவாலிஃபிகேஷன் கிடைக்கும். அப்போ நீங்கள் கேட்கலாம் WIT ஐபிஎஸ்சில் இருக்கிற வித்தியாசம் என்னென்னு சொன்னால், WIT பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு அக்கௌண்ட்ஸ் ரீதியில் கணக்காளராக இல்லை அக்கௌண்டனாக நீங்கள் ஒரு இடத்துல ஃபைனான்ஸ் மேனேஜருக்கு ஃபைனான்ஸ் ரீதியாக மேலே போகிறதுக்கு வந்து அடிப்படை ஒரு குவாலிஃபிகேஷனை நான் சொல்லுவேன் இந்த WIT குவாலிஃபிகேஷனை. அதே மாதிரி வந்து ஐபிஎஸ்எல்ன்றது கட்டாயமாக நீங்கள் வங்கியல் நிதித்துறைகளில் நீங்கள் வேலை செய்ய போகிறீங்கன்னு சொன்னால் கட்டாயம் வந்து உங்களுக்கு இந்த ஐபிஎஸ்எல்ன்றது முக்கியமாக நீங்கள் செஞ்சுருக்க வேண்டிய ஒரு பாடத்திட்டம். இந்த ஐபிஎஸ்சில் நீங்கள் தொடர்ந்து செய்யக்க நீங்கள் வங்கியல் துறையில் ஒரு மேனேஜர் லெவலில் அசிஸ்டன்ட் மேனேஜர் லெவலுக்கு நீங்கள் போகிறது கட்டாயம் ஐபிஎஸ்சில் செஞ்சுருக்கணும். அப்போ நீங்கள் கேட்கலாம், நீங்கள் எதற்காக முதலாகவே ஐபிஎஸ்எல்லையும் WITயும் ரெக்கமெண்ட் பண்ணுறீங்கன்னு சொன்னால், இதுக்கு மிக முக்கியமான காரணம் என்ன சொன்னால், ஐபிஎஸ்எல் அண்ட் WITயை பார்த்தீங்கன்னு சொன்னால் காஸ்ட் ரீதியாக செலவில் வந்து குறைவாக இருக்குது. அப்போ எங்களுக்கு செலவு வந்து பெரிய ஒரு அமௌண்ட்ஸ். இப்போ நீங்கள் அடுத்ததாக நான் உங்களுக்கு கட்டாயம் சொல்லுவேன் ஏசிசியை பற்றி, சீமா பற்றி, அதே மாதிரி சார்ட்டர்ட் அக்கௌண்ட்ஸ் பற்றி, இதை பற்றி நான் சொல்ல காத்திருக்கிறேன். அவையில் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒப்பீட்டு ரீதியில் காஸ்ட் வந்து கொஞ்சம் கூடவாக இருக்கும். இது ஐபிஎஸ்எல்லையும் WITயும் கம்பேர் பண்ணிக்க. மற்ற இந்த ஐபிஎஸ்எல்லும் WITயும் பொறுத்த வரைக்கும் 2 பாடத்திட்டமுமே நீங்கள் ஃபுல்லாகவே தமிழ் மொழி மூலமே முடிக்கலாம். இங்கிலீஷில் ஸ்டார்டிங்கில் கஷ்டம்னு சொன்னால் நீங்கள் தமிழ் மொழி மூலமாகவே இந்த 2 பாடத்திட்டத்தையும் கம்ப்ளீட் பண்ண முடியும்.